இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. யார் நீங்க? சார், இங்க முத்துங்கிறது நான் தான். நீங்க? வணக்கம், என் பேர் மாயா. இவர் என் ஹஸ்பண்ட் சீனு. நாங்க இந்த ஊரோட தலைவர் ரகுராம் வீட்டை சேர்ந்தவங்க. என்ன விஷயம்? புவனேஸ்வரிங்கிறவங்களுக்கு நீங்க தானே பத்திரம் ரெடி பண்ணி கொடுத்தீங்க? ஒரு நாளைக்கு நிறைய பேருக்கு பத்திரம் எழுதி கொடுப்பங்க. எனக்கு சரியா ஞாபகம் இல்லைங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். புவனேஸ்வரி உங்ககிட்ட 2 பத்திரம் ரெடி பண்ண சொல்லிருக்காங்க. ஒரு பத்திரம் அவங்க பேர்லயும் இன்னொரு பத்திரம் வைத்தியநாதன்ற பேர்லயும் ரெடி பண்ணிருப்பாங்க. அது மாதிரிலாம் எதுவும் இல்லையே. சார், உங்க ஆபீஸ்ல தான் சொன்னாங்க புவனேஸ்வரிக்கு நீங்க தான் பத்திரம் ரெடி பண்ணி கொடுத்துருக்கீங்க. அதெல்லாம் சரிங்க. ஆனா 2 பத்திரம்லாம் நான் யாருக்கும் எழுதி கொடுக்கலைங்க. சார் ப்ளீஸ் சார், அவங்க எங்க வீட்டை ஏமாத்தி எழுதி வாங்கியிருக்காங்க. அதை நீங்க வந்து சொன்னாதான் எங்களால நிரூபிக்க முடியும். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. அந்த மாதிரிலாம் நான் யாருக்குமே எழுதி கொடுக்கலைங்க. இங்க பாருங்க, அவங்களுக்காக நீங்க போய் சொல்லாதீங்க. ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க, இல்லனா நாங்க போலீஸ் கிட்ட போக வேண்டியதா இருக்கும். நீங்க எங்க வேணா போங்க. நான் ஒரு டாக்குமெண்ட் தான் எழுதி கொடுத்தேன். ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல அதுதான் பதிஞ்சிருக்கு. நீங்க என்னமோ சொல்றத பார்த்தா நான் ஏதோ ஃப்ராட் பண்ண மாதிரி சொல்றீங்க. இப்படி தேவையில்லாம என் மேல பழி போடாதீங்க. இவங்க ஏதோ பேசிக்கிறாங்கன்னு தெரியுது, ஆனா என்ன பேசுறாங்கன்னு கேட்க மாட்டேங்குதே. இத பாருங்க, நீங்க எழுதி கொடுத்த பத்திரத்தால இப்ப எங்க வீடு எங்களை விட்டு போக போகுது. எங்க குடும்பமே ரோட்டுக்கு வந்துடும். ப்ளீஸ் நீங்க எங்க கூட வந்து பஞ்சாயத்துல உண்மையை சொல்லுங்க. பா, அதான் நான் சொல்றேன்ல, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு. மரியாதை இங்கிருந்து போங்க. யோ, நீ தான் அந்த புவனேஸ்வரிக்கு எழுதி கொடுத்திருக்க நல்லா தெரியுது. மரியாதையா வந்து உண்மையை சொல்லு, இல்லைன்னா உன்னை சும்மா விட மாட்டேன். சீனு, என்ன ரவுடித்தனம் பண்றியா? மரியாதையா போயிடுங்க, இல்லனா போலீஸ்க்கு போன் பண்ண வேண்டியிருக்கும். இங்க பாருங்க, நீங்க மோசமான ஆளுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கீங்க. அது உங்களுக்கே ஆபத்துல போய் முடியும். அப்பதான் உங்களுக்கு புவனேஸ்வரி யாருன்னு புரியும். வா சீனு.